சார் உங்கள் பேர் மீனாட்சி சார். இவங்க வந்து ஒரு 2-3 வருஷமாக ஜீரணவாதம் இருந்தது சார். ஜீரணவாதம் 2 சைடில் வந்து கட்டிமே வந்தது. வெளி டாக்டரை போய் பார்த்தேன். வெளி டாக்டர்னு சொன்னால் அது கொஞ்சம் கட்டிமே இது கரைச்சி விட்டார். அப்போ உள்ளே பார்த்தாக்கா என்ன சார், உள்ளே போய் பார்க்கணும்பா, ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இது, உள்ளே போய் பார்த்துட்டு வரணுன்னா வெளி டாக்டர் போய் இன்னொரு டாக்டர் போய் பார்த்தேன். அந்த டாக்டருக்கு இல்லாத மாத்திரைலாம் கொடுத்து வயிறு உபசமாகி போய் பாத்ரூம் வராத ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். எங்கே தொட்டாலும் பின்னாடி அழுத்தினா கேஸ் ட்ரபிள் ஆகுது, இங்கே அழுத்தினா கேஸ் ஆகுது, இங்கே அழுத்தினா கேஸ் ஆகுது, இந்த சைடு இப்படி அழுத்தினால கேஸ் ஆகுது, மண்டையை பிடிச்சி இப்படி அழுத்தினாலும் அது கேஸ் வருது, வெளியே வருது. ஏப்பம் பாட்டில் வந்துன்னு இருந்தது. அப்புறம் இந்த சைடு எரியுதுன்னு சொன்னாங்க. எதுவுமே சாப்பிட முடியல. 5-6 மாதம் ஆச்சு சாப்பிட்டேன். சாப்பாடே கிடையாது, வெறும் கஞ்சி இடியாப்பம் இப்படி தான், கவுச்சே கிடையாது. ஏன்னா சாப்பிட்டா எரியுதுன்றாங்க, சாப்பிட்டா ஜீரணம் ஆகலைன்றாங்க, வயிறு வலிக்குதுன்றாங்க, வயிறு உபசமாகுதுன்றாங்க. இவ்வளோ ப்ராப்ளமாக இருந்தது சார். யூடியூப்பில் பார்த்தோம். யூடியூப்பில் பார்த்ததுக்கும் இந்த அம்மா இப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னோம். நாங்கள் எங்கள் சம்சாரம் வந்து தேடி வந்து அம்மாவை பார்த்தோன்னா ஒன்று சொன்னாங்க, வயிற்றுக்கு ஒரு மருந்து மாதிரி கொடுப்பாங்கம்மா, அது கொடுத்துட்டு அது போயிட்டு வந்தோன்னு எங்களுக்கு சொல்லி எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ உண்மையிலுமே போய் வந்ததுக்கு என் ஒய்ஃபை இப்போ என்ன சொன்னாங்க, முன்ன மாதிரி இல்லை, இப்போ நல்லா இருக்குது என் உடம்பு, இப்போ எங்கே அழுத்தினாலும் அந்த ஏப்பம் வரல, நல்லா இருக்கு உடம்பு, அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு திரும்ப அம்மாக்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன்னு சொன்னோம்.